ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து 7th அரசியல் கட்சின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து என்ன முடிச்சிருக்கோம்னா 6th பாலிட்டி. பாலிட்டியில் நான் 6 லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? 7th வந்து ஒரு லெசன் முடிச்சிருக்கோம், சமத்துவம்ன்ற பாடம். இந்த வீடியோவோட லெசன் நம்பர் 2 அரசியல் கட்சிகள். இந்த ஜிகே சீரிஸ் வந்து யாருக்காக யூஸ் ஆக போகுதுன்னா 2026ல் குரூப் 1, 2, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் நம்ம இந்த ஒரு சீரிஸ் வந்து ஜிகே லெசன் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் யோகா டீச்சிங் சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யோகா டீச்சிங்க்கு. நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டால் ஒவ்வொரு லெசன் முடிய பிடிஎஃப், ஹைலைட்டடான பிடிஎஃப், மார்க் பண்ண பிடிஎஃப் இன்க்ளூடிங் புக் பேக் ஆல்சோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த லெசனை பற்றி பார்க்கலாம். அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சினும்போது உங்களுக்கு 2026ல் ஆக்சுவலாக 2026ல் தமிழ்நாட்டில் எலெக்ஷன். ஓகே, ஸ்டேட் எலெக்ஷன், மாநில முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது. அப்போது இந்த பாடத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம ஸ்டேட்லேயா இருக்கட்டும், இல்லை நம்ம இந்திய லெவலில் ஒரு தேசிய கட்சியாக இருக்கட்டும், மாநில கட்சியாக இருக்கட்டும், இவங்களுடைய ரோல் என்ன, ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு தேவையான அவங்களுக்கான நிபந்தனைகள் என்ன, இவங்களுக்கு சின்னங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கக்கூடிய சின்னங்கள் வந்து எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்னால பேசிக் லெசன்ஸ். இந்த பேசிக்கை நீங்கள் முடிச்சுட்டு போகும்பொழுது 1 பை 1 10th லெவலில் பார்க்கும்போது இதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் என்ன தகவலோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாருங்கள். இந்தியா வந்து 1950ஆம் ஆண்டு மக்களாட்சி நாடாகுது. ஒரு துடிப்பான மக்களாட்சி நாட்டிற்கு வந்து ஒரு வலிமையான அரசியல் கட்சி முறை அவசியமான ஒன்றாகும். கண்டிப்பா ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணி அந்த நாட்டை ஒரு வலிமையான முறையில் நல்லா துடிப்பா அந்த நாட்டை கொண்டு வர்றதுக்கு ஒரு வலிமையான அரசியல் கட்சி தேவைப்படுது. இந்த கட்சி முறைன்றது வந்து நவீன கால தோன்றல்னு சொல்றாங்க. இப்போதான் இந்த நவீன கால தோன்றல். ஏன்னா கட்சி முறை வந்து முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு அரசர் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த குடிகளுக்கு, அந்த குடிமக்களுக்கு தேவையான நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. காலப்போக்கில் நவீன கால தோன்றலா வந்து இந்த கட்சி முறை வந்திருக்கு. சரிங்களா? மக்களாட்சியில வந்து மக்கள் எந்த செயல்பாடுகள் குறித்தும் தங்கள் கருத்துக்களை வெளியிடலாம். மக்களாட்சினா என்னன்னா, மக்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தோன்ற கருத்துக்களை வந்து அவங்க பதிவு பண்ணலாம், வெளியிடலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த 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 பாக்ஸ்ல இந்தியான்றது 1950ல மக்களாட்சி நாடா ஆகுது. ஒரு துடிப்பான நாடு, ஒரு மக்களாட்சி நாட்டுக்கு என்ன தேவைன்னா, ஒரு வலிமையான அரசியல் தேவைப்படுது. இந்த கட்சி முறைன்றது என்ன, நவீன கால தோன்றலா பார்க்கப்படுது. அதேபோல மக்களாட்சியில மக்களுடைய செயல்பாடுகள் குறித்து தங்கள் கருத்துக்களை வந்து வெளியிடலாம். ஓகேங்களா? அதான் இந்த பாக்ஸ். அடுத்து அரசியல் கட்சினா என்ன அப்படின்னா, அரசியல் கட்சினா வேற ஒண்ணும் இல்ல. அரசியல் கட்சின்றது தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களுடைய அமைப்பு தான் இந்த அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சிக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும், சில திட்டங்கள் இருக்கும். அப்ப அவங்க தேர்தல்ல என்ன பண்ணுவாங்க? தேர்தல்ல போட்டியிட்டு மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு பெற்று அவங்க கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவாங்க. இதுதான் அரசியல் கட்சி. பொதுவா வந்து நீங்க தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டா கூட, ஒரு அரசியல் கட்சினா என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுக்கிட்டு தேர்தல்ல வந்து என்ன பண்ணுவாங்க? போட்டி போடுவாங்க. மக்கள்ட்ட வந்து பிரச்சாரத்துல தன்னுடைய நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எடுத்துரைப்பாங்க. அப்ப மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு பெற்றா, அந்த கட்சி வந்து பெரும்பான்மையான ஆதரவு பெற்று அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணும். அவங்களுக்கு கீழ தான் இந்த அரசாங்கம் செயல்படும். இதுதான் அரசியல் கட்சி. இது பேசிக் உங்களுக்கு தெரியும். கீழ வாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் பின்வரும் 3 அடிப்படை அங்கங்களை கொண்டிருக்கும். ஒரு அரசியல் கட்சினா என்ன பேசிக் இருக்கும்னா, தலைவர் இருப்பாங்க, செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள். இந்த 3 விஷயம் எந்த ஒரு அரசியல் கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டாலும், இந்த 3 விஷயம் இருக்கும் கண்டிப்பா. சரிங்களா? அரசியல் கட்சிகளுடைய முக்கியத்துவம். இந்த அரசியல் கட்சிகள் தான் மக்களாட்சியுடைய முதுகெலும்பு. இந்த ஒன்னோட வந்து அப்படியே புக் பேக்ல இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அரசியல் கட்சி தான் மக்களாட்சியுடைய முதுகெலும்புன்னு சொல்றாங்க. ஓகே. கட்சிகள் குடிமக்களுக்கும், கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறது. இதுவும் புக் பேக் தான். ஓகே. என்னதுங்க?
கட்சின்றது வந்து என்னன்னா, குடிமக்களுக்கும், கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே ஒரு பாலமா செயல்படுதுன்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து, ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு? சரிப்பா, அரசியல் கட்சின்றீங்க. நெறைய கட்சிலாம் போட்டி போடுறாங்க. அப்போ ஒரு கட்சி வந்து எதன் அடிப்படையில அங்கீகரிப்பாங்கன்னா, அந்த கட்சி வந்து 5 வருஷம் வந்து அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். மினிமம் 5 இயர்ஸ். ஓகே. அடுத்து அக்கட்சி வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை இறுதியாக நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். எவ்வளோ பெர்சன்டேஜ்ங்க? 6%. இறுதியா ஒரு எலக்ஷன் நடந்திருக்கும் பார்த்தீங்களா? அதுல அந்த கட்சியோட வேட்பாளர்கள் குறைஞ்சபட்சம் 6% ஓட்டு வந்து வாங்கியிருக்கணும். இதுதான் ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு ஒரு 2 மெத்தட் சொல்லியிருக்காங்க. 2 நிபந்தனைகள்னு வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து அரசியல் கட்சிகளுடைய பண்பு. பொதுவா வந்து அரசியல் கட்சினா என்ன இருக்கும்? ஒரு பொதுவான குறிக்கோள் இருக்கும். தனக்கென ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க, திட்டங்கள் வச்சிருப்பாங்க. அந்த கொள்கைகளையும், திட்டங்களையும் என்ன பண்ணுவாங்க? அரசியல் அமைப்பின் வழியாக வந்து அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க. தேசிய மற்றும் தேசிய நலன்களை மேம்படுத்த முயற்சிப்பாங்க. ஓகே. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட். அடுத்து கட்சியோடைய தேர்தல் அறிக்கை என்னன்னா, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பா வந்து அவங்க வந்து பரப்புரை பண்ணுவாங்க. அந்த பரப்புரையில வந்து வேட்பாளர்கள் தங்களது வந்து கட்சி வந்து ஆட்சிக்கு மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களையும், கொள்கைகளையும் அறிவிப்பாங்க. ஓகே. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம், செய்வோம்னு சொல்லிட்டு, அவங்க வந்து மக்கள்கிட்ட அந்த பரப்புரையில எடுத்துரைப்பாங்க. அதான் கட்சியுடைய தேர்தல் அறிக்கைன்னு பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காவே தெரியும். ஓகேங்களா? அடுத்து கட்சி முறைகளுடைய வகைகள். பொதுவா வந்து கட்சி முறைகளுடைய வகையில 3 வகையான கட்சி முறை இருக்கு. அது என்னன்னா, ஒரு கட்சி, இரு கட்சி, பல கட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அத ஒன் பை ஒன்னா கீழ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி முறைனா என்னன்னா, ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். இவ்வகையான ஒரு கட்சி வந்து எந்தெந்த நாட்டுலனா, சீனா, வடகொரியா, கியூபா. இதுவெல்லாம் ஒரு ஒரு கட்சி முறைக்கான நாடுகள். புக் பேக்ல இருக்கு. ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கலாம். புக் பேக்ல இருக்கு சீனா. வடகொரியாவும் சரி, கியூபா நாடுகளிலும் ஒரு கட்சி முறை தான் நடைமுறையில இருக்கு. இம்முறையில என்னது? ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் அரசாங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உரிமையை பெற்றிருக்கு. அதான் ஒரு கட்சி. அந்த அந்த தலைப்பிலேயே இருக்கு அதுக்கான மீனிங். அடுத்து அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் என்ன? என்னென்ன வழங்குதல், பரிந்துரைத்தல், ஏற்பாடு செய்றது, பிரச்சாரம் பண்றது, ஊக்குவித்தல், மக்களுக்கான நலனுக்கான திட்டங்கள், கொள்கைகளை முன்வைக்கிறது, ஒருங்கிணைக்கிறது, சமுதாயத்தையும் அரசையும் ஒருங்கிணைக்கிறது. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட். ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அத மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஒரு கட்சினா சீனா, கியூபா, வடகொரியான்னு பார்த்தோம். இரு கட்சினா இம்முறை 2 கட்சிகள் வந்து அதிகாரத்தை பங்கு கொள்ளக்கூடிய வகையில இருக்கு. 1 ஆளுங்கட்சியாக இருக்கும். 2 எதிர்க்கட்சியா இருக்கும். அப்ப 2 கட்சி இருந்துச்சுன்னா, அது இரு கட்சி முறை. இந்த இரு கட்சி முறை வந்து பிரிட்டன், அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல காணப்படுது. அப்ப பிரிட்டன்ல என்னென்ன கட்சி? தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல வந்து குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி. அப்ப 2 கட்சிகள் இருந்து, ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கும், ஒண்ணு எதிர்க்கட்சியா இருக்கும். இது வந்து இரு கட்சி முறைன்னு சொல்றாங்க. ஓகே. பல கட்சினா இங்க தான் வாங்க. பல கட்சிக்கு உதாரணமா எடுத்துக்காட்டு இந்தியா, பிரான்சு, ஸ்வீடன், நார்வே. ஏன்னா நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். பல்வேறு விதமான கட்சிகள் வந்து நெறைய அதாவது போட்டிருக்காங்க பாருங்க. 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட கட்சி இருந்தாலே அது பல கட்சி. அப்ப இந்தியாவுல எவ்வளோ கட்சி இருக்கு? கவுண்ட் நெறையா இருக்குங்க. ஓகே. அடுத்து இந்தியாவோட அரசியல் கட்சி முறை கூட்டாட்சி அமைப்புனா என்னன்ற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். கூட்டாட்சி அமைப்பு. கூட்டாட்சி அமைப்பு கூட்டாட்சி அமைப்பினை பின்பற்றும் நாடுகளில் இரு வகையான கட்சிகள் வந்து காணப்படுது. இந்தியாவுல வந்து கட்சி முறை வந்து 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில தான் தோன்றுது. 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில தான் இந்தியாவுடைய இந்தியாவுல கட்சி முறை வந்து தோன்றிய நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஓகே. அதுதான் குடுத்திருக்கு. உண்மையில இந்தியாவுல வந்து உலகில் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுது. இந்தியாவில் கட்சிகள் வந்து 3 படிநிலையில இருக்கு. அது என்னென்னன்னா, தேசிய கட்சி, மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட ஆனா அங்கீகரிக்கப்படாத கட்சி. அதத்தான் சுயேட்சைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில பதிவு கண்டிப்பா செஞ்சுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். தேர்தல் ஆணையத்தில, எலக்ஷன் கமிஷன்ல. ஓகேங்களா? அப்ப இந்தியாவுல 3 விதமான கட்சி, 3 படிநிலையில தேசிய கட்சி, மாநில கட்சி, அதாவது பதிவு செய்யப்பட்ட ஆனா அங்கீகரிக்கப்படாத கட்சி.
ஓகேங்களா? அத சுயேட்சைன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். அடுத்து தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு. இதனுடைய தலைமையிடம் வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லியில இருக்கு. ஓகே. தேர்தல் ஆணையத்துடைய தலைமையிடம் டெல்லியில இருக்கு. ஓகே. அடுத்து ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தில அவங்க பதிவு செஞ்சுக்கிறணும். குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் 100 உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே வாக்காளர் அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும். வேற கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை டாக்குமெண்ட் கொண்டிருத்தல் வேண்டும். ஓகே. அவ்வளோதான் சிம்பிள். ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கணும்னா என்னென்ன நிபந்தனை வேணும்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சில விதிமுறைகளை வகுத்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா 3 படிநிலைன்னு பார்த்தோம். 1 தேசிய கட்சி, பிராந்திய இல்ல மாநில கட்சி, சுயேட்சை வேட்பாளர். இந்த 3 கான்செப்ட் தான். இத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். தேசிய கட்சினா என்னன்னா, மக்களவை தேர்தல்ல அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல்ல செல்லத்தக்க மொத்த வாக்குகள்ல ஒரு கட்சி வந்து எவ்வளோ வாக்குகள பெற்றிருக்குன்னா, 6% வாக்குகள பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஒண்ணு லோக்சபா எலக்ஷன் அதாவது மக்களவை தேர்தல்ல இல்லைன்னா 4 ஸ்டேட்ல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல 6% ஓட்டு வாங்கியிருக்கணும்னு சொல்றாங்க. வேற தேசிய கட்சியுடைய செகண்ட் நிபந்தனை என்னன்னா, 1 அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல 4 மக்களவை தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்கணும். எவ்வளோங்க? 4 மக்களவை தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்கணும். அடுத்து 3 பாயிண்ட் இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தல்ல குறைந்தபட்சம் 3 ஸ்டேட் 3 மாநிலங்கள்ல 2% தொகுதியில என்ன பண்ணியிருக்கணும்? வின் பண்ணியிருக்கணும். வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ இத ஒன் பை ஒன்னா நோட்ட போட்டு எழுதி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? அடுத்து பிராந்திய மாநில கட்சினா, சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை கொண்டிருத்தல் வேண்டும். ஒவ்வொரு 25 தொகுதிக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தல்ல குறைந்தபட்சம் 2 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஓகே. ஒவ்வொரு 25 தொகுதிக்கு ஒரு மக்களவை தொகுதி வீதம். இல்லைன்னா சட்டப்பேரவை தேர்தல்ல குறைஞ்சபட்சம் 2 தொகுதியில அவங்க என்ன பண்ணணும்? வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். 3 பாயிண்ட் சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகள்ல குறைந்தபட்சம் 3% தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சிய வந்து அரசியல் கட்சிகளாக அங்கீகரிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நிபந்தனைகள். சுயேட்சை வேட்பாளர் தெரியும். எந்த கட்சியிலும் சேராம தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போய் யாரோடையும் கூட்டணி கிடையாது. அவரா நின்னுக்கிறாரு. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னா, மேலே தெரிவித்த இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா? என்னென்ன நிபந்தனைகள் இதெல்லாம் பூர்த்தி செஞ்சா அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையத்தால ஒரு சின்னம் குடுப்பாங்க. ஆனா பதிவு செஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆனா அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கு அவங்க விருப்பப்பட்ட சின்னத்துல போட்டியிட முடியாது. எலெக்ஷன் அதாவது போல் பேனல் அதாவது தேர்தல் ஆணையமே ஒரு குறிப்பிட்ட சின்னங்கள நாமினேட் பண்ணி, அதுல தான் அவங்க வந்து போட்டியிடுற மாரி இருக்கும். ஓகே. மேலே உள்ள விதிமுறைகளை, நிபந்தனைகளை பூர்த்தி செய்யப்படாத கட்சிகளுக்கு தேர்தல் சின்னம் வந்து அவங்க விருப்பப்பட்டபடி வந்து இந்த சின்னத்துல நாங்க போட்டியிடுறோம்னு சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையமா ஒண்ணு குடுக்கும். அதுல தான் இவங்க செலக்ட் பண்ணி போட்டியிடுற மாரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து தேர்தல் குழு சின்னங்கள்னா 1968 தேர்தல் சின்ன ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம் 2 இருக்கு. இந்த ஒதுக்கப்பட்ட சின்னம்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தான். மேல பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த நிபந்தனைகள்லாம் பூர்த்தி செஞ்சா அவங்களுக்கு கேட்கிற சின்னத்த கொடுக்கப்படும். ஐயோ! சாரிங்க. கீழ பாருங்க. ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது. ஒதுக்கப்படாத சின்னம்ன்றது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம். அப்ப மேலே உள்ள நிபந்தனைகள பூர்த்தி பண்ணா தான் அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யலன்னா அது அங்கீகரிக்கப்படாத கட்சி. அந்த கட்சிகளுக்கு வந்து தேர்தல் ஆணையமா ஒரு சில சின்னங்கள வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி போட்டி போட்டுக்கலாம். ஓகே. பெரும்பான்மை கட்சினா என்னன்னா, தேர்தல்ல ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் வேட்பாளரை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பின் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி இல்லைங்களா?
ஒரு பெரும்பான்மை கட்சினா என்ன? ஒரு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சின்னு வெற்றி பெற்ற பிறகு தான் அத அனௌன்ஸ்மென்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு கட்சியில வந்து நம்ம போட்டி போடும்போது, நம்ம கூட ஆப்போனன்ட் போட்டியிடுறாங்களோ, அவங்கள விட அதிகமான எண்ணிக்கையில நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெறணும். மக்களோட ஆதரவு பெறணும். இறுதியா வந்து அவங்க வந்து பெரும்பான்மை கட்சி, அதாவது அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. சரிங்களா? இந்த பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சி அமைப்பாங்க. அக்கட்சி வந்து அரசு நிர்வாகத்தை நடத்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறது. இது நாட்டிற்கு சட்டமீறலில் முக்கிய பங்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட். ஓகே. சிறிய கட்சினா என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் வந்து எண்ணிக்கையில வந்து கம்மியா இருந்தா அவங்க சின்ன கட்சி. ஓகே. எதிர்க்கட்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தேர்தல்ல பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய கட்சி தான் எதிர்க்கட்சின்னு சொல்லுவாங்க. இந்த எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சியுடைய தன்னிச்சையான போக்கினை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அதேபோல அரசாங்கத்துடைய கொள்கைகள், அவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கிறது. ஓகேவா? வேற ஃபைனல் பாயிண்ட், எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். இது புக் பேக். நோட் பண்ணிக்கோ. அவ்வளோதான், நெருக்கி பாடம் முடிஞ்சுச்சு. கூட்டணி அரசாங்கம்னா என்னன்னா, பல நேரங்கள்ல வந்து பெரும்பான்மை பெரும்பான்மை அதாவது இவ்வளோ சீட்டு நம்ம வின் பண்ணோம்னா, நம்ம வந்து ஆளுங்கட்சியாக ஆள முடியும். அ சில சமயங்கள்ல வந்து பெரும்பான்மையை ஒரு கட்சி பெற முடியலன்னா, அந்த சமயத்துல சில கட்சிகளோடு இணைந்து கூட்டணி சேர்ந்து அரசாங்கத்த அமைக்கலாம். இது கூட்டணி அரசாங்கம். இந்த 243 தொகுதி, 234 தொகுதி இருக்குன்னா, 117 + 1 118ன்னா ஆட்சி அமைச்சிடலாம். சப்போஸ் 110 தான் இருக்கு. ஒரு 8 சீட்டு அ நம்ம ஜெயிக்கணும்னா, ஏதாவது கூட்டணி வந்து வின் பண்ணியிருப்பாங்களா, அவங்கள ஆட் பண்ணி சேர்த்து மொத்தமா 118 நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைச்சுக்கலாம். அதான் கூட்டணி அரசாங்கம். இதெல்லாம் பேசிக்காவே உங்களுக்கு தெரியும். வரக்கூடிய 2026 எலெக்ஷன் வேற. அதனால பரபரப்பா இருக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்து தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். தேர்தல் சின்னம்னா என்னன்னா, அரசியல் கட்சிகளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். இது தேர்தலின் ஒரு முக்கிய பங்கு. ஒரு சின்னம்ன்றது வந்து நிக்கிறாங்கன்னா, அந்த சின்னம் வந்து வாக்காளர்களால் எளிதில் அடையாளம் காணக்கூடியவையாகவும், புரிந்து கொள்ளக்கூடியவையாகவும், நினைவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கக்கூடியதாக உதவுகிறது. ஓகேங்களா? ஒரு சின்ன நாமினேட் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மக்கள் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி, இது நம்ம வேட்பாளர்ன்னு சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி போட்டுக்கிறது. சரிங்களா? விலங்குகளுடைய சின்னங்களை வழங்குவத தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? நிறுத்திருச்சு. விலங்குகளுடைய சின்னத்த வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து குடுக்கறதில்ல. விதிவிலக்கா யானை மற்றும் சிங்கத்த தவிர்த்து. ஓகேங்களா? தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய சின்னம் வந்து நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்கும், சுயேட்சை நபருக்கும் ஒதுக்கப்பட மாட்டாது. உண்மதாங்க. தேசிய கட்சின்னும்போது ஆல் ஸ்டேட்ல வந்து அவங்களுடைய கட்சியோடைய சின்னம் இருக்கிறதுனால, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல வந்து அவங்க குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. உண்மதானங்க. ஒரு ஸ்டேட்ல இப்ப நம்ம தமிழ்நாடுல ஒரு எலெக்ஷன்ல போட்டியிடுறாங்கன்னா, ஒரு கட்சி வந்து ஆல்ரெடி ஒரு சின்னம் வச்சிருக்காங்கன்னா, அதே சின்னம் கேட்டு அடம் பிடிக்கக்கூடாது. குடுக்க முடியாது. பட் கீழ பாருங்க, வேற மாநிலத்தில வந்து அந்த சின்னங்கள யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமா வந்து மகாராஷ்டிரால வந்து சிவசேனை கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்த வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகள் வந்து வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துது. அப்ப ஒரே ஸ்டேட்டா இருந்தோம்னா, அவங்க ஒரே சிம்பல் வந்து வாங்க முடியாது. ஆனா பக்கத்து ஸ்டேட் வேற வேற ஸ்டேட்னா, இங்க என்ன சின்னமோ அதை இங்க வாங்கிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ஆனா ஒரே ஸ்டேட்டுக்குள்ள ஒரே சின்னத்த பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அதான் இந்த பாராகிராஃப் சொல்லுது. அவ்வளோதாங்க, இந்த பாடம் சிம்பிள் முடிஞ்சுச்சு. தேசிய கட்சினா என்னங்க? இந்தியா முழுவதும் தேர்தல்ல போட்டியிடும். மாநில கட்சினா அந்த மாநிலத்துக்குள்ள தான் போட்டியிடும். தேசிய கட்சி வந்து குறைஞ்சது 4 ஸ்டேட்ல வலிமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. மாநில கட்சி 1 அல்லது 2 ஸ்டேட்ல வலிமை உடையதா இருப்பாங்க. இவங்களுக்கு தேசிய கட்சிக்குன்னு ஒரு பிரத்யேகமான சின்னம் இருக்கும். ஆ மாநிலத்தில வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்வாங்க. வேறு மாநிலத்திலயும் இந்த கட்சியோடைய சின்னங்கள வந்து ஒதுக்கீடு செய்யப்படலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சிம்பல் இருக்குன்னா, அத கேரளாவிலயும் நம்ம சிம்பலையே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் அந்த சிம்பல யூஸ் பண்ண முடியாது. அடுத்து மாநில, தேசிய, சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது பிராந்திய மாநிலம். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, பாடம் சிம்பிள் முடிஞ்சுச்சு. இது வந்து ஒரு அரசியல் கட்சின்னும் பொழுது உங்க லைஃப்ல 2026 எலெக்ஷன் இருக்கு. அதனால உங்களுக்கு நெறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. புரிதல் இருக்கும்.
அதனால நம்ம பெருசா ஒண்ணும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. பட் இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற புக் கன்டென்ட்ட வந்து நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து மக்களாட்சி, டெமோக்ரஸி கலைச்சொற்கள். தேர்தல் அறிக்கைனா எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ, எதிர்க்கட்சினா அப்போசிஷன் பார்ட்டி, கூட்டாட்சி அமைப்புனா ஃபெடரல் ஃபெடரல் சிஸ்டம், தேர்தல் ஆணையம்னா எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் சின்னங்கள்னா எலக்ட்ரோல சிம்பல், எலக்டோரல் எலக்ட்ரோரல் எலக்டோரல் சிம்பிள்ஸ், கேபினெட் அமைச்சர்னா கேபினெட் மினிஸ்டர். அவ்வளோதான். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து புக் பேக்கோட இந்த பாடம் முடிஞ்சுச்சு. இருகட்சி முறைனா என்னன்னா, 2 பெரிய அரசியல் கட்சிகள் போட்டியிடுறது தான் இருகட்சி முறைன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்தியாவுல காணப்படக்கூடிய கட்சி முறை வந்து பல கட்சி. ஒரு கட்சிய என்ன பார்த்தோம்? சீனா, கியூபா, வடகொரியான்னு பார்த்தோம். இரு கட்சியில வந்து அமெரிக்கா இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பு வந்து தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில தோற்றுவிக்கிறதுனா, பொது நலன் சார்ந்த விஷயங்கள் தான் கரெக்ட். ஓகே. ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறைனா சீனா. வேற என்ன பார்த்தோம்? கியூபா, வடகொரியா. இதெல்லாம் வந்து ஒரு கட்சி முறை. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து கோடிட்ட இடம். மக்களாட்சியுடைய முதுகெலும்பாக திகழ்வது அரசியல் கட்சி தான். படிச்சோம் புக்ல வந்து சொல்லியிருந்தேன். மக்களாட்சியோட முதுகெலும்புன்னு என்ன பார்த்தோம்? அரசியல் கட்சி. நமது நாட்டுடைய ஒவ்வொரு கட்சியும் டேஸ் என்ற அமைப்பில் பதிவு செய்யணும்னா எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தால. அரசியல் கட்சிகள் யாருக்கு யாருக்கு இடையே பாலமா செயல்படுறாங்க? குடிமக்கள், கொள்கை வகுப்பாளர்கள்னு பார்த்தோம். சரிங்களா? வாங்க அடுத்து 4th ஒன். ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஸ் அரசியல் கட்சி வந்து தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட முடியாதுன்னா அங்கீகரிக்கப்படாத. ஓகே. ஒரு பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்துல பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவங்க அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சினால அவங்க வந்து அவங்க விருப்பப்படி சின்னத்துல போட்டியிட முடியாது. ஆனா, எலெக்ஷன் கமிஷன் வந்து நாமினேட் பண்ணக்கூடிய சின்னத்துல ஏதாவது ஒண்ணுல போட்டியிட்டுக்கலாம். ஆனா, இவங்க ஓன் டிசிஷன்ல சிம்பல சூஸ் பண்ணி வந்து போட்டியிட முடியாது. அதான் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி. எதிர்க்கட்சி தலைவர் டேஸ் அந்தஸ்தில் இருப்பனா கேபினெட் அமைச்சர். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக. மக்களாட்சி. மக்களாட்சினா மக்களுடைய ஆட்சி. தேர்தல் ஆணையம்னா சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். பெரும்பான்மை கட்சி என்ன பண்ணணும்னா அரசின் பெரும்பான்மை கட்சினா அரசாங்கத்தை அமைப்பது. எதிர்க்கட்சி தான் அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது. நோட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் இந்த படம் முடிஞ்சுச்சு. இதனுடைய ஹைலைட்டடான பிடிஎஃப் வந்து நம்ம யோகா டீச்சிங் டெலகிராமில் நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் யோகா டீச்சிங்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.